Welcome to this lecture on problems on Fourier transform, inverse Fourier transform and parcels identity. இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டாவது ப்ராப்ளம். Fourier transformக்கான ஃபார்முலா f of s equal to 1 divided by root of 2 pi integral minus infinity to infinity f of x e power isx into dx. But then for the inverse Fourier transform f of x equal to 1 divided by root of 2 pi integral minus infinity to infinity f of s e power minus isx into dx. Then parcels identity formula integral minus infinity to infinity modulus of f of x whole square into dx equal to minus infinity to infinity modulus of f of s square into ds. Our first problem, show that the Fourier transform of f of x equal a square minus x square modulus of x strictly less than a and modulus of x strictly greater than a is 2 into root of 2 pi sin sa minus as cos sa by s cube. Hence deduce that integral 0 to infinity sin t minus t cos t divided by t cube into dt equal to pi by 4. Now the second deduction is using parcels identity show that integral 0 to infinity sin t minus t cos t by t cube the whole cube the square equal to dt pi by 15. இதில் இந்த ஃபஸ்ட்டு டிடக்ஷன் எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டாவது டிடக்ஷன் வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். தென் ஃபைனலி யூஸிங் த பார்சல்ஸ் ஐடென்டிட்டி. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஏவை பற்றி நான் உங்களுக்கு போன லெக்சர்லேயே சொல்லியிருக்கிறேன். அது வேணும் இன்னொரு டைம் வந்து எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே 0 இருக்குன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஏ, இந்த இடத்துல மைனஸ் ஏ. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஏவை எப்படி எழுதலாம்? f1 only f மைனஸ் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஏ. இப்போ கொடுத்துருக்கூடிய இதில் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு இருந்தாலும் இதனுடைய நான் ஜீரோ வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிறது என்னவோ மைனஸ் ஏவிலேருந்து ப்ளஸ் ஏ வரைக்கும் தான். அதனால் இன்டர்வல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ வரைக்கும் எழுதிக்கிறேன். a square minus x square into exponential of I power sx into dx. இப்போ போன ப்ராப்ளத்தில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸ் தான் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும்? e power isxை cos sx plus I sin xன்னு எழுதுவோமா? அடுத்தது ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். cos xக்கு தனியாகவும் அந்த ஃபங்க்ஷனை மல்டிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது sin xக்கு தனியாக மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இதில் காஸ் வந்து ஈவன் டேர்ம், சைன் வந்து ஹார்ட் டேர்ம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன ஆகும்? சைன் வந்து 0 ஆகிடும், காஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ ஈவன் ஃபங்க்ஷனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அதை அப்ளை பண்ணணும். அடுத்தது கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை இன்டெகிரேஷன் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னுடைய ஆன்சர் கிடச்சிரும். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் இ பவர் ஐஎஸ்எக்ஸை காஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ்னு எழுதியாச்சு. அடுத்தது காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், சைன் வந்து 0 ஆகிடும். இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் அதை தனியாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிஃபிகேஷன் வித் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இன்டர்வல் மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இன்டர்வல் 0 to a f of x into dx னு எழுதலாம். இங்கே மேலே ரெண்டு மல்டிஃபிகேஷன் வரும். இன்டெக்ரல் 0 to a போன ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏன்னு இருக்கும். இங்கே ரெண்டு மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்டெக்ரல் 0 to a எழுதியிருப்பேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிஃபிகேஷன் வித் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம்னா ஆர்டினரியான இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை டிவின்னு எடுத்துக்கணும். இதில் 2 divided by root of 2 pi
a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எஸ்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது சைன் எஸ்எக்ஸ் பை எஸ்ன்னு கிடைக்கும். அடுத்தது இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது a ஸ்கொயர் 0, அது 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2sxன்னு கிடைக்கும். இதை அகைன் இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2 காஸ் எஸ்எக்ஸ் இன்னொரு டைம் இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் கியூப் இன்டகிரேட் லிமிட் 0 to a. இப்போ அப்பர் லிமிட் ஏவை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வந்து 0 ஆகிடும். கம்ப்ளீட்டாக 0 கூட எதை பெருக்கினாலும் என்ன ஆகும்னா 0 ஆகும். அடுத்தது ஏவை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். மைனஸ் 2a மைனஸ் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 2a காஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு 2 சைன் ஏஎஸ் பை எஸ் கியூப். லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது சைன் 0 வந்து 0, இங்கே எக்ஸினுடைய மதிப்பு 0 வச்சுன்னா 0 கூட எதை பிறகுனாலும் இது கம்ப்ளீட்டாக எல்லா டேர்மும் 0 ஆகிடும். அகைன் திருப்பணும் சைன் 0 வந்து 0, அதனால் அந்த 3 டைமும் வந்து 0 ஆகும். இப்போ 0 ஆகாமல் இருக்கிறது யாருன்னா மைனஸ் 2a காஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் ஏஎஸ் பை எஸ் கியூப். இதை எல்சிஎம் எடுக்கும் பொழுது 4/√2π sin SA மைனஸ் ஏஎஸ் காஸ் SA பை எஸ் கியூப்னு கிடைக்கும். இதை நீங்கள் ஃபர்தராக 4 வந்து எப்படி பிரிக்கலாம், 4 எப்படி பிரிக்கலாம்னா 2 × 2ன்னு வந்து பிரிக்கலாம். அந்த 2a எப்படி பிரிக்கலாம், 2 × √2 × √2ன்னு பிரிக்கலாம். கீழே ஒரு √2 இருக்குது, ஒரு √2 கேன்சல் ஆகும். இப்போ மேலே ஒரு √2 இருந்து கீழே ஒரு √π இருந்ததுன்னா அது எப்படியெல்லாம் √2/πன்னு வந்து எழுதலாம். அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபைனல் ஆன்சர் f(s) = 2√2π sin SA மைனஸ் ஏஎஸ் காஸ் SA பை எஸ் கியூப். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிடக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது ரெண்டாவது இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. Now we apply inverse Fourier transform for finding the first deduction. Fourier inversion formula f(x) = 1/√2π integral minus infinity to infinity f(s) e power minus isx into ds. f(s) உடைய மதிப்பை சப்ஸ்டியூஷன் மட்டும் 1/√2π 2 × √2π integral minus infinity to infinity sin SA minus as cos SA by s cube. இதில் √2க்கு √2 கேன்சல் ஆகும். √π × √π அதனுடைய வேல்யூ வந்து just π. அதனால் 2/π integral minus infinity to infinity sin SA minus as cos SA by s cube. அடுத்தது இந்த e power minus isx எப்படி பிரிக்கலாம்னா cos sx minus i sin sxன்னு பிரிக்கலாம். அகைன் சைன் வந்து ஒரு ஹாட் டேர்ம், அதனால் அது 0 ஆகும். காஸ் மட்டும்தான் இருக்கும். 2/π integral minus infinity to infinity sin SA minus as cos SA by s cube cos sx into dx. Then this is even function, அதனால் 2 மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 4/π integral 0 to infinity sin SA as cos SA by s cube cos sx into dx. சரி, இதில் ஃபஸ்ட்டு டிடெக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆன்சர் என்னென்ன வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எக்ஸினுடைய மதிப்பு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும், ஏனுடைய மதிப்பு 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். Put a = 1, we get a மதிப்பு 1ன்னு தரும்பொழுது a இருக்கிற இடத்துல 1ன்னு மாறிச்சுன்னா 4/π integral 0 to infinity sin s minus s cos ss by s cube cos sx into dx. இதில் s வந்து ஒரு டம்மி வேரியபிள், அதனால் எஸ்ஸுக்கு பதில் நீங்கள் டீன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அடுத்தது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0. காஸ் 0 மதிப்பு என்னன்னு தெரியும், காஸ் 0 which is nothing but 1. இப்போ f(0) 4/π integral 0 to infinity sin t minus t cos t by t cube 1 into dt.
எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் இப்போ ஏனுடைய மதிப்பு என்னென்ன சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்குன்னா ஒன்றுன்னு சப்ஸ்டியூஷன், அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இதில் இப்போ எக்ஸுடைய மதிப்பு 0ன்னு ஆச்சுன்னா எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்ன மாறும், 1 மைனஸ் 0 ஸ்கொயர் விச் இஸ் 1. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 1. இப்போ இந்த 4/π ரெசிப்ரோக்கல், அதாவது பெருக்கல் தலைகீழ் அந்த சைடு வரும்போது π/4. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிடக்ஷனுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இன்டெக்ரல் 0 to infinity minus t cos t t cube dt into π/4. அடுத்தது இப்போ ரெண்டாவது டிடக்ஷனை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா பார்சல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார்முலா. Now Parsells identity ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராப்ளத்தை சிம்பிள் ஆக்கிறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக கண்டுபிடிக்க போகிறேன், அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் -∞ to infinity மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டெக்ரல் -1 to 1. ஏன்னா நான் ஏனுடைய மதிப்பு 1ன்னு எடுத்துருக்கிறேன். ஏனுடைய மதிப்பு 1ன்னா இப்போ ஜென்ரலாக இங்கே -1 0 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம் பிரகாரம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் எப்படி வந்திருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும், அதான் வந்து பார்சல்ஸ் ஐடென்டிட்டி இன்ட்டு டிஎக்ஸ். அதனால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தது இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா அல்லது ஆட் ஃபங்க்ஷனா? ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் 2ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு -1 to 1ங்கக்கூடிய இன்டெக்ரலை 0 to 1ன்னு மாற்றுறேன். அடுத்தது இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 1ன்னு எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணும்போது x⁴. அடுத்தது -2x ஸ்கொயர் இன்ட்டு dx. ஒன்று இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்டெகிரேஷன் ஆஃப் dx which is x. Then integration of x power n plus 1 divided by n plus 1. x power 4 integrate பண்ணும்போது x power 5/5 வரும். -2 x square integrate பண்ணிங்கன்னா x³ by 3. அப்பர் லிமிட் 0 to 1 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 1/5 -2/3. லோயர் லிமிட் கண்டிப்பாக எல்லாமே 0 விடாமல் சிங்கிள் 0 மட்டும் எழுதியிருக்கிறேன். இப்போ 2 இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கிராஸ் மல்டிஃபிகேஷன் 15 வரும். இன்னும் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து காட்டுறேன். 5 3 மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 15 வரும். இந்த 15 1 × 15 15 ப்ளஸ் 3 எங்கே 5 இருக்குங்களா, மேலேயும் கீழே 3 பெருக்கில் தான் கீழே 15 வரும். இப்போ மேலே 3, அடுத்தது மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும் -10. இப்போ ஃபைனல் ஆன்சர் 18 -10 8/15. 2 multiplied with 8/15 16/15. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் -∞ to infinity f of s the whole square into ds. f of s உடைய மதிப்பை ஸ்கொயர் பண்ணுறோம். அது என்ன இருக்குன்னா 2 × √2/π sin as minus as cos sa by s³. இதான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2 × √2/π இதை ஸ்கொயர் பண்ணுறீங்க. 2 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும் 4. √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2, √π ஸ்கொயர் பண்ணும்போது π. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது 8/πன்னு கிடைக்கும். அதான் அங்கே எழுதியிருக்கு 8/π. மற்ற டைம் இன்டெக்ரல் -∞ to infinity sin s minus s cos s by s³ the whole square into ds. எங்கே a என்ன வாச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏனுடைய மதிப்பு வந்து 1. a equal to 1. Then this is ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது என்னவாகும்? 0 to infinity எழுதிட்டு 2ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 8 இருக்குது. அப்போ 16/π integral 0 to infinity sin s minus s cos s by s³ the whole square into ds.
இங்கே ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணுறோம். அதனால் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 16/π இன்டெல் 0 to infinity sin s minus s cos s by s cube the whole square into ds. இப்போ என் கையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? Equating of left hand side and right hand side. Left hand side நோட equation 16 by integral 0 to infinity sin s minus s cos s by s cube the whole square into ds. Right hand side வந்து 16/5 15. 16க்கு 16 வந்து கேன்சல் ஆகும். பை இந்த சைடு போகும், பை பை 15. இப்போ இதெல்லாம் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப்னா ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கேட்டிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ங்கிறது ஒரு டம்மி வேரியபிள். அது என்ன டம்மி வேரியபிள்னா, இப்போ இன்டெக்ரல் 0 to 1 x square into dx நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சரும் எக்ஸுக்கு அபல் இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்டெக்ரல் 0 to 1 t square into dtன்னு கண்டுபிடிக்கிற ரெண்டு ஆன்சரும் ஒன்று எல்லாம் வெவ்வேறையா இல்லை இன்டெக்ரல் 0 to 1 s square into ds. உங்கள் 3 பேரும் ஒரே ஆன்சர் வருமா அல்லது வெவ்வேறான ஆன்சர் வருமா? கண்டிப்பாக 3 பேரும் ஒரே ஆன்சர் தான் வரும். இதுக்கு பேர் தான் நீங்கள் எக்ஸுக்கு பதில் டீன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன, எஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ண என்ன, லிமிட் மட்டும் மாறக்கூடாது. அந்த லிமிட் மாறிச்சுன்னா ஆன்சர் மாறும். லிமிட் சேமாக வரும்போது உள்ள இருக்கக்கூடிய வேரியபிளை நீங்கள் மாற்றலாம். அதனால தான் அதுக்கு பேர் வந்து டம்மி வேரியபிள்னு சொல்லியிருக்கு. இப்போ எஸ்ஸுக்கு பதில் டீன்னு மாற்றும் பொழுது ஆன்சர் சைன் டி, சாரிங்க என்ன வந்துருக்குன்னா இங்கே சைன் டி டி காஸ் டி பை டி கியூப்னு வந்திருக்கு இன்ட்டு டிடி இன்ட்டு பை பை 15. இங்கே டீன்னு மாற்றிங்க sin t minus t cos t by t cube into dt equal to pi by 15. இதோட நம்மளுடைய ப்ராப்ளமுடைய எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாங்கன்னா நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் கேட்கலாம், இல்லை எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.